ஞாயிற்கான மாறி மாறி வாசிக்கும் பகுதியை தேவனின் மன்னிக்கும் கிருபை என்ற தலைப்பிலே மாறி மாறி வாசிப்போம். எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, நான் அடக்கி வைத்த மட்டும் நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன், என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தி உள்ளவன் அவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான். நீர் எனக்கு மறைவிடமாயிருக்கிறீர், என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு, நீதிமான்களே கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். செம்மையான இதயமுள்ளவர்களே, நீங்கள் எல்லாரும் ஆனந்தப்படுங்கள். ஆமென். சபையாரை நின்றவாறே ஆண்டவரை பாடி ஆராதிப்போம். ஆண்டவரை ஆராதிக்க ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கின்ற இந்த ஸ்லாக்கியத்திற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினவர்களாக ஆண்டவர் நம்மோடு எல்லா சூழ்நிலைகளிலும் இருக்கிறார். அவரை தேடுகிறவர்களை ஆண்டவர் சந்திக்கிறவராக இருக்கின்றார். நம்முடைய ஆண்டவர் எல்லா மகிமைக்கும் பாத்திரராய் இருக்கிறார். தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, தேடி வந்து மீட்டவரே தினம் உமக்கே மகிமை என்று அவரை மகிமைப்படுத்தி பாடுவோம். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். பூமியிலே சமாதானம் பிரியம் உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானம் பிரியம் உண்டாகட்டும். ஐயா வாழ்க
வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும். உம்மை தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும். பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. இன்று பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. செவிகளை நீர் திறந்து விட்டீர், தேவோம் சித்தம். செவிகளை நீர் திறந்து விட்டீர், தேவோம் சித்தம். புவிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. இந்த புவிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. தேவனுக்கே மகிமை, தேவத்துக்கே மகிமை. தேவனுக்கே மகிமை, தேவத்துக்கே மகிமை. உம்மை தேடி வந்து மீட்டவரே, தினமும் உமக்கே மகிமை. உம்மை தேடி வந்து மீட்டவரே, தினமும் உமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. தகுதியில்லாத நம்மையும் பாவிகளாகிய நம்மை பரிசுத்தர் தேடி வந்து நம்மை மீட்டெடுத்தார். இந்த ஆண்டவர் நல்லவர், இவர் வல்லவர், இவர் என்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். குருடரின் கண்களை திறப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. செவிடரின் செவிகளை திறப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. குருடரின் கண்களை திறப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. செவிடரின் செவிகளை திறப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். வியாதியில் விடுதலை தருபவர்,
அவர் நல்லவர் நல்லவரே. பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர், அவர் நல்லவர் நல்லவரே. வியாதியில் விடுதலை தருபவர், அவர் நல்லவர் நல்லவரே. பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர், அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர் சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர் சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. நம் பாரங்கள் யாவையும் நீக்குவார், அவர் நல்லவர் நல்லவரே. துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. நம் பாரங்கள் யாவையும் நீக்குவார், அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர் சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர் சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். ஆம், நம்முடைய ஆண்டவர் மாறாதவர், நல்லவர், சர்வ வல்லவர். தம்மை தேடி செல்கிற ஒவ்வொருவருடனும் ஆண்டவர் இருக்கின்றார். ஆண்டவர் நம்முடைய எல்லா நேரங்களிலும் நமக்கு துணையாக நிற்கின்றவராக இருக்கின்றார். இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கின்றார். நம்முடைய ஆண்டவர் எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மோடு அவர் இருக்கின்றார். துணை நீரே என் இயேசுவே என்று சொல்லி நாம் ஜெப நிலையிலே நாம் அமர்ந்திருந்து இந்த பாடலை பாடுவோம். துணை நீரே என் இயேசுவே, ராஜனே நீர் வாருமே. என் வாழ்நாள் முழுவதும் எனக்கெல்லாமே நீரே. துணை நீரே என் இயேசுவே, துணை நீரே என் இயேசுவே, ராஜனே நீர் வாருமே. என் வாழ்நாள் முழுவதும் எனக்கெல்லாமே நீரே. துணை நீரே என் இயேசுவே. காலங்கள் மாறியே புரியாமல் போனதே, துணையாக வந்ததை கண்டே. எனக்காக வந்திரே, சிலுவாயை சுமந்திரே, பலியாகி தந்ததை கொண்டே. என்னோடு நீரே இருந்தே, பாதையில் கூட நடந்தே. என் பாவத்தை மன்னித்தீ, என் வாழ்க்கையை மாற்றினீ. துணை நீரே என் இயேசுவே,
ராஜனே நீர் வாருமே. என் வாழ்நாள் முழுவதும் எனக்கெல்லாமே நீரே, துணை நீரே என் இயேசுவே. கண்ணீரின் பாதையில் களிப்பான நேரத்து கரங்களால் அணைத்தவர் நீரே. யாரில்லா நேரத்தில் தனிமாயின் பாதையில் தாங்கி வந்தவர் நீரே. நீரிங்கே இல்லாதிருந்தா என் வாழ்க்கை வீணாகிடுமே. எனக்கெல்லாமே நீதானே, நம்புவேன் இயேசுவே, துணை நீரே என் இயேசுவே. ராஜனே நீர் வாருமே. என் வாழ்நாள் முழுவதும் எனக்கெல்லாமே நீரே, துணை நீரே என் இயேசுவே, துணை நீரே என் இயேசுவே. ராஜனே நீர் வாருமே. என் வாழ்நாள் முழுவதும் எனக்கெல்லாமே நீரே, துணை நீரே என் இயேசுவே, துணை நீரே என் இயேசுவே. ஆம் ஆண்டவரே, எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா வேளைகளிலும் எங்களுக்கு துணை நீரே. நீர் ஒருவர் போதுமானவர் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு துணையாயிருப்பதற்காய் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் உம்மை சார்ந்திருக்கிறோம். நீர் வழி நடத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரம தகப்பனே. ஆமென். இவ்வேளையிலும் ஜெபத்துக்காக வருகிறவர்கள் நீங்கள் ஜெபத்துக்காக முன்பாக வரலாம். உள்ளங்கெல்லாம் உருகுதையா, உத்தமனை நினைக்கையிலே. உம்மையல்லால் வேறு தெய்வம் உண்மையாயே நில்லையே.
ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே. இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் காலை வேளையில் கர்த்தாவே எங்களுக்கு சுகபல ஜீவனை கொடுத்து உம்முடைய ஆலயத்திலே எங்களை கொண்டு வந்து சேர்த்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை புகழ்ந்து பாட பேறு பெற்ற மக்களாக நாங்கள் உம்மை துதிக்க எங்களை அழைத்து கொண்டு வந்தீர். இப்பொழுதும் துணை நீரே இயேசுவே என்று நாங்கள் பாடினோமே சுவாமி. ஆண்டவரே, இந்த அருமையான வேளையிலும் கண்ணீரோடும் கவலையோடும் கேள்விகளோடும் விண்ணப்பத்தோடும் வந்திருக்கிற அருமையான சகோதர சகோதரிகளை உம்முடைய சமூகத்திலே திருச்சபையாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த இடம் விடுதலையின் இடம் அல்லவா? தேவரீர் திரியேக தெய்வம் இங்கு உலாவுகிறீர் அல்லவா சுவாமி? உம்முடைய சமூகத்திலே கண்ணீரோடு வந்திருக்கிற அந்த பிள்ளைகளுடைய ஆண்டவரே விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் திருச்சபையாக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. எந்த பிரச்சனையில் அவர்கள் வந்திருக்கிறார்கள் என்று எங்களுக்கு தெரியாது ஆண்டவரே. வேலை பிரச்சனையாக இருக்கலாம், உடல் சுகவீனமாக இருக்கலாம், கணவன் மனைவி பிரச்சனையாக இருக்கலாம், பிள்ளைகள் பெற்றோர் பிரச்சனையாக கூட இருக்கலாம் ஆண்டவரே. சொல்லன்னா வண்ணம் வேதனையிலே வந்திருக்கிற அந்த பிள்ளைகளுக்காக உம்முடைய சமூகத்திலே முதலாவது திருச்சபையாக கைகளை விரிக்கிறோம். கர்த்தர் ஒரு விசை அவர்களுடைய கண்ணீரை துடைத்து வழிநடத்தி கலங்காதே திகையாதே என்று ஆண்டவரே அவர்களை நீர் பலப்படுத்த வேண்டுமாய் கெஞ்சுகிறோம் சுவாமி. விசுவாசத்துடன் வந்திருக்கிற அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இன்றைக்கே ஒரு அற்புதம் நடக்கத்தக்கதாக கிருபை பாராட்டுங்க கர்த்தாவே. நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிலைநிற்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். அந்த விசுவாசத்துடன் ஆண்டவரே நாங்கள் எல்லோரும் சேர்ந்து கண்ணீரோடு இருக்கிற அந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. தேவையோடு வந்திருக்கிற அந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த திருச்சபையின் ஆண்டவரே சீனியர்ஸ்க்காக நம்முடைய சமூகத்தில் வருகிறோம். அவர்கள் செய்த ஊழியங்கள், அவர்கள் செய்த ஆண்டவரே தியாகங்கள் எல்லாவற்றையும் நினைவு கூறுகிறோம் சுவாமி. அவருடைய உடல் பலவீனத்தின் மத்தியிலே, சுகவீனத்தின் மத்தியிலே, ஆண்டவரே கசப்பின் மத்தியிலே அவர்களை நீர் உமக்கென்று சாட்சி பகிர வழி நடத்துங்க சுவாமி. கர்த்தர் அவருடைய வாழ்க்கையில் இவ்வளவு நாள் நீர் ஒளியாக ஆண்டவரே இவ்வளவு நாள் கரம் பிடித்து வழி நடத்துகிற இம்மானுவேலராக இருந்தீர். இனி வரும் காலங்களிலும் சுவாமி, இந்த உடலில் உள்ள சோர்வின் காலங்களிலும் கர்த்தர் அவர்களுக்கு பலமாயிருந்து கர்த்தாவே நீர் அவர்களை உருவாக்க வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். உமக்கு சாட்சி பகிர ஆண்டவரே அவர்களை கழுகளைப் போல செட்டைகள் அடித்து பறக்கச் செய்ய வேண்டுமாய் கெஞ்சுகிறோம் சுவாமி. ஆண்டவரே குடும்பங்களை உடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே இந்த நாட்களிலே குடும்பங்களுக்கு விரோதமாக பொல்லாங்கன் கொண்டு வருகிற எல்லா அக்கினி அஸ்திரங்களையும் உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கணவன் மனைவி உறவு, பிள்ளைகள் பெற்றோர் உறவு மற்றும் ஆண்டவரே உறவினருடன் உள்ள உறவு எல்லாவற்றையும் சுவாமி நீர் சரிப்படுத்த வேண்டுமாய் கெஞ்சுகிறோம் சுவாமி. அன்பினுடைய உம்முடைய இரத்தம் ஊற்றப்பட்டிருக்கிறதே சுவாமி. திருச்சபையிலே உம்முடைய கிருபை ஊற்றப்பட்டிருக்கிறதே கர்த்தாவே. அந்த அன்பு எல்லா இடத்திலும் வடிந்து ஓட கிருபை பாராட்டுங்க சுவாமி. உம்முடைய அன்பின் கயிறுகளாலே எங்களை கட்டியிருக்கிறீர் என்று எழுதியிருக்கிறதே ஆண்டவரே. நாங்கள் எல்லோரும் எங்களுடைய வேற்றுமைகளை மறந்து அன்பின் கயிறுகளாலே கட்டப்பட்ட ஒரே ஜனமாக கர்த்தாவே உமக்கென்று நன்றி செலுத்தி உமக்கென்று உம்முடைய நாமத்தை பறைசாற்றி உமக்கென்று சாட்சியாக வாழ கிருபை பாராட்டுங்க சுவாமி. இந்த வேளையிலும் எங்களுடைய திருச்சபைக்கு நீர் பொக்கிஷமாக கொடுத்த வாலிப பிள்ளைகளுக்காக உடைய சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவரே. இந்த கேம்ப் அருமையாக நடந்து கொண்டிருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பிள்ளைகள் ஆண்டவரே மோடு இன்னும் நெருங்கி பழகிறதற்கு, கர்த்தருடைய நேரத்தை பற்றி அறிந்து கொள்ளுகிறதற்கு கர்த்தாவே நீர் ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. பிள்ளைகளுக்கு இது ஆண்டவரே வெறும் ஒரு ப்ரோக்ராமாக இல்லாமல் ஆத்மாவிற்கு ஆண்டவரே ஒரு வளர்ச்சியை கொண்டு வருகிற வகையில், ஒரு ஸ்பிரிச்சுவல் க்ரோத் அவர்களுடைய வாழ்க்கையிலே கொண்டு வருகிற வகையில் அமைவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதுகாரம் ஆண்டவரே இந்த 2 நாட்கள் ஆவியானவர்களோடு கூட இருந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த கடைசி நாளிலும் ஆண்டவரே அவர்கள் மத்தியிலே ஆண்டவரே ஒரு அனல் தீ பற்றி எரிய நீர் கிருபை பாராட்டுங்க சுவாமி. ஒவ்வொரு பிள்ளைகளும் பலன் பெற்று செல்ல உதவி செய்யுங்க சுவாமி. ஆண்டவரே இந்த அருமையான வேளையில் ஆண்டவரே பிறந்த நாட்களை கொண்டாடுகிற அருமையான பிள்ளைகளை உடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். சகோதரர் சாமுவேல் ரவி உதயகுமாருக்காக நன்றி செலுத்துகிறோம். சகோதரி லாவண்யாவுக்காக நன்றி செலுத்துகிறோம். சகோதரர் ஆண்டன் மோசஸ்க்காக நன்றி செலுத்துகிறோம். சகோதரி கேரன் அனிதாவுக்காக ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். மேடம் பிரிமலா ரமேஷ் குமாரிக்காக நன்றி செலுத்துகிறோம். சகோதரி தனபாலன் லீனா சுந்தரக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே இவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஆயுசின் வருஷத்திலே ஒரு புதிய வருடத்தை நீர் கொடுத்து வழிநடத்திக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த புதிய வருடத்திலே அவர்களுக்கென்று நீர் வைத்திருக்கிற அந்த திட்டம் எல்லாம் நிறைவேறத்தக்கதாக கிருபை பாராட்டுங்க சுவாமி.
ஆண்டவரே, அவர்கள் மனதில் வைத்திருக்கிற ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் நீர் பரத்திலிருந்து ஆம் என்றும் ஆமேன் என்றும் அங்கீகரிக்க வேண்டுமாய் கெஞ்சுகிறோம் சுவாமி. ஆண்டவரே, எந்தெந்த வகையில் எந்தெந்த குறைகளிலே அவர்கள் உம்மை நோக்கி பார்த்து, ஆண்டவரே இந்த புதிய வருடம் இந்த குறைகளெல்லாம் நீங்க வேண்டும், இந்த போராட்டங்களெல்லாம் மாற வேண்டும் என்று சொல்லி உம்முடைய சமூகத்தில் ஜெபித்திருப்பார்களோ, அவர்களுக்கு இந்த பிறந்த நாளை கொண்டாடுகிற இந்த வருஷம் சுவாமி ஆசீர்வாதமான வருஷமாக இந்த புதிய வருடம் இருக்க நீர் உதவியும் ஒத்தாசை செய்யுங்க சுவாமி. ஆண்டவரே, உடைய பலகணிகளை திறந்து பிள்ளைகள் இடங்கொள்ளாமல் போக மட்டும் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் திருச்சபையாக நாங்கள் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, திருமண நாளை கொண்டாடுகிற மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ராஜ்பிரியாவிற்காக உடைய சமூகத்திலே வருகிற சுவாமி. தனித்திருந்தவர்களை இல்லறத்திலே இணைத்தீர். அந்த இல்லறத்தின் தலைவராக ஆண்டவரே, அன்பின் ஊற்றாக நீர் அந்த இடத்திலே இருந்தீர் சுவாமி. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த புதிய ஆண்டிலும் ஆண்டவரே அன்பின் பரிமாணங்களிலே அவர்கள் ஆண்டவரே ஒரு உயர்வை அடைய கர்த்தர் கூட இருக்கிறார், கர்த்தர் நடத்துகிறார், கர்த்தர் சகலத்தையும் நேர்த்தியாய் செய்வார் என்று உண்மையிலே நிலைத்திருந்து ஆண்டவரே உம்முடைய அன்பிலே இந்த வருடம் புதிதாக வளரத்தக்கதாக கிருபை பாராட்டுங்க சுவாமி. எல்லா குறைகளையும் நீர் நிறைவாக்க வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். அவருடைய விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் நீர் அங்கீகரித்து வழிநடத்த வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். பிள்ளைகளுடைய ஆசைகள் எல்லாவற்றையும் சுவாமி உம்முடைய திட்டப்படி உம்முடைய சித்தப்படி அவர்களுக்கு நீர் ஆண்டவரே வழங்கி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் கெஞ்சுகிறோம் சுவாமி. அன்பினாலே இந்த குடும்பத்தை நிரப்ப வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். கர்த்தாவே, இன்றைக்கும் ஆண்டவரே அருமையான சகோதரி ஸ்னேகா ஆண்டவரே நீர் கொடுத்த ஆசீர்வாதத்தை இங்கு கொண்டு வந்திருக்கிறாங்க சுவாமி. மகளோடு வந்திருக்கிற அந்த குடும்பத்தாரையுடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்குறோம். கர்த்தரிடத்திலே நான் ஒன்றை கேட்டேன், அதையே நான் பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லி ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திர பலிகளுடன் வந்திருக்கிற அந்த குடும்பத்தாரையுடைய கண்களுக்கு முன்பாக ஆண்டவரே நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் சுவாமி. கர்த்தாவே, திருச்சபையாக அவர்களுக்கு வைத்த விண்ணப்பங்களை எல்லாம் நீர் கேட்டீர் சுவாமி. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அன்பான மகளை நீர் ஆசீர்வதிங்க சுவாமி. குடும்பத்தாரை நீருங்க ஆசீர்வதிங்க சுவாமி. அவர்கள் பலுகி பெருக கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. இந்த அருமையான வேலையிலும் சுவாமி எங்களுடைய சிறு குழந்தைகளுக்காக உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். கர்த்தர் ஆண்டவரே அவர்களை உம்முடைய இரத்த கோட்டைக்குள் மூடி மறைத்து கொள்ளுங்க. இந்த சிறு வயதிலே உம்மை அறிந்து கொள்ளுகிற அறிவிலே அவர்கள் பலப்பட கிருபை பாராட்டுங்க சுவாமி. அதற்காக ஆண்டவரே சண்டே ஸ்கூலில் டீச்சராக இருக்கிற ஒவ்வொருவரையும் நாங்கள் ஒப்புக் கொடுக்குறோம். கர்த்தாவே, அந்த ஊழியத்தை ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்து பிள்ளைகள் உம்மை அறிகிற அறிவிலே பலப்பட்டு வளர நீர் கிருபை பாராட்டுங்க சுவாமி. கர்த்தாவே, எங்களுடைய திருச்சபையின் ஊழியங்கள் எல்லாவற்றையும் உடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்குறோம். எங்கெல்லாம் நாங்கள் குறைபடுகிறோமோ அங்கெல்லாம் என் பலவீனத்திலே உன்னுடைய பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி சுவாமி எங்களுடைய குறைகளிலெல்லாம் நீ நிறைவாய் இருந்து இந்த திருச்சபையின் ஊழியங்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த அருமையான வேளையில் எங்களுடைய தேசத்திற்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உலகத்தின் சமாதானத்திற்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, உம்முடைய ஊழியக்காரர்கள் சமாதானத்தோடு விடுதலையோடு சென்று உம்முடைய நாமத்தை உம்முடைய சுவிசேஷத்தை அறிவிக்க நீர் கிருபையும் தயவும் பாராட்ட வேண்டுமாய் கெஞ்சுகிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த திருச்சபையில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் பேர் பேராக தொட்டு ஆசீர்வதிங்க சுவாமி. ஆண்டவரே, பலவித தேவைகள் உண்டு, குறைகள் உண்டு, கடன் பிரச்சனைகள் உண்டு. ஆண்டவரே, நான் என்ன செய்வேன் என்று ஆண்டவரே அங்கலாய்ப்புடன் இருக்கிறவர்கள் உண்டு சுவாமி. எல்லாவற்றையும் நீர் பொறுப்பெடுத்து கொண்டு ஆண்டவரே இங்கிருந்து செல்லும் பொழுது ஒரு தெய்வீக சமாதானத்துடன் விடுதலையுடன் செல்ல நீர் கிருபையும் தயவும் செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். பொறுப்பெடுத்து கொள்ளுங்க சுவாமி. இன்றைக்கு வருகிற ஆண்டவரே இந்த சத்தியம் ஆண்டவரே நீர் பேசி ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுடைய மனதிலும் நீர் காயம் கட்ட வேண்டுமாய் கெஞ்சுகிறோம் சுவாமி. உம்முடைய தெய்வீக பிரசன்னத்திற்காக ஆளுகைக்காக கெஞ்சி நிற்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமீன். பரமண்டல ஜெபத்தை சேர்ந்து சொல்லலாம். பரமண்டலம் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாக குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல நீரும் எங்கள் பாவ குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாதிரும், ஆனாலோ தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். அதனென்றால் ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கும் முடியலே சுவாமி, ஆமேன். சபையார் யாவரும் காணிக்கைக்காக எழுந்து நிற்போம். காணிக்கைக்காக ஜெபம் செய்வோம். எங்களை அளவில்லாமல் ஆசீர்வதித்து பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தி வருகிற எங்கள் நல்ல தகப்பனே,
இந்த நாளிலே நாங்கள் கொண்டு வந்திருக்கிற காணிக்கையும் எங்களையும் நீ ஆசீர்வதித்து பயன்படுத்த வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காணிக்கைகள் நாங்கள் உமக்கென்று படைக்கிறோம். இந்த காணிக்கைகளை நேர்த்தியாய் செலவழிக்க கர்த்தாவே எங்களுக்கு நீங்கள் கிருபை தாங்க. அது எங்கெங்கே எந்தெந்த இடத்துல பயனுள்ளதாக இருக்கணுமோ அதை நீர் பயன்படுத்த வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். எங்களை உம்முடைய சமூகத்திலே தாழ்த்தி தழுகிறோம். ஆசீர்வதியும் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உம்மை போல் யாருண்டு எங்கள் இயேசுநாதா, இந்த பாதலத்தில் உம்மை போல் யாருண்டு, உம்மை போல் யாருண்டு எங்கள் இயேசுநாதா, இந்த பாதலத்தில் உம்மை போல் யாருண்டு. பாவப்பீடியில் சிக்கினால் உழன்று தேவதாம் அன்பினால் மன்னித்தீர். பாவப்பீடியில் சிக்கினால் உழன்று தேவதாம் அன்பினால் மன்னித்தீர். உலகம் அமிசம் பிசாசு கடியில் அடிமையாகவே பாவி நான் ஜீவித்தேன். நிம்மதி இழந்தேன், தூய்மையை மறந்தேன், மனம் போல் நடந்தேன், ஏமாற்றம் அடைந்தேன். என்னை யார் தேடினீர் ஐயா இயேசுநாதா, உம்மை மறந்தவோ துரோகினார். என்னை யார் தேடினீர் ஐயா இயேசுநாதா, அடிமை உமக்கே இனினார். இன்றைக்கு நான் செய்து இந்த தீர்மானம், இன்றைக்கு நான் செய்யும் இந்த தீர்மானத்தை என்றைக்கும் காத்திட ஆவியால் நிரப்பும். நொறுக்கும் முறுக்கும் உடையும் பழையும் உமக்கே உகந்த தூய சரீரமாய். ஐம்பொறிகளையும் உமக்குள் அடக்கும் இயேசுவே ஆவியால் நிரப்பும். வெற்றி வாழ்க்கையுள்ள மகனாய் திகழ அக்கினி என்றுள்ளம் திறக்கும். வீட்டிலும் ஊரிலும் செல்லும் இடமெங்கும் சோதனை வந்திடு கர்த்தானே காத்திடும். மேசியா வருகை வரையில் பலரை சிலுவை கருதில் அடைக்க எண்ணிடும். முழங்காலில் நிற்க வேதத்தை அறிய தினந்தோறும் தேவா உணர்த்தும். உமக்கும் எனக்கும் இடையில் எதுவும் என்றுமே வராமல் காத்திடும். உம்மை போல் யாருண்டு எங்கள் இயேசுநாதா, இந்த பாதலத்தில் உம்மை போல் யாருண்டு. நாம் நின்றவரை இன்றைக்கான திருமறை பாடம் வாசிக்க கேட்போம்.
இன்றைக்கு வாசிக்கும்படியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட வேத பகுதி யோவான் எழுதிய சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 17 வரை. Today's scripture portion is taken from the book of John, chapter 3, verses 1 to 17. யூதருக்குள்ளே அதிகாரியான நிக்கோதேமு என்னப்பட்ட பரிசேயன் ஒருவன் இருந்தான். அவன் இறக்க காலத்திலே இயேசுவினிடத்தில் வந்து, ராபி, நீர் தேவனிடத்திலிருந்து வந்து போதகர் என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அதற்கு நிக்கோதேமு, ஒரு மனுஷன் முதிர் வயதிற்கிலையில் எப்படி பிறப்பான்? அவன் தன் தாயின் கர்ப்பத்தில் 2 ஆந்திரம் பிரவேசித்து பிறக்கக்கூடுமோ என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். மாமிசத்தினுள் பிறப்பது மாமிசம் இருக்கும், ஆவியினுள் பிறப்பது ஆவியாயிருக்கும். நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உனக்கு சொன்னதை குறித்து அதிசயப்பட வேண்டாம். கற்றது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்கிறாய். ஆகிலும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறதென்றும் இன்ன இடத்திற்கு போகிறதென்றும் உனக்கு தெரியாது. ஆவியினால் பிறந்தவனோ அவனோ எப்படியாய் இருக்கின்ற என்றார். அதற்கு நிக்கோதேமு, இவைகள் எப்படி ஆகும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீர் இஸ்ரவேல் போதனோ இருந்தும் இவைகள் அறியாமல் இருக்கிறாயா? மெய்யாகவே மெய்யாகவே நான் உனக்கு சொல்லுகிறேன், நாங்கள் அறிந்ததை சொல்லி நாங்கள் கண்டதை குறித்து சாட்சி கொடுக்கிறோம். நீங்களோ எங்கள் சாட்சியை ஏற்றுக்கொள்கிறதில்லையே. பூமி கடந்த காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லியும் நீங்கள் விசுவாசிக்கவில்லையே. பரம காரியங்களை உங்களுக்கு சொல்லுவேனாலோ எப்படி விசுவாசிப்பீர்கள்? பரலோகத்திலிருந்து வரும் பரலோகத்தில் இருக்கிறவனும் மனுஷகுமாரன் இல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை. சர்ப்பமானது மோசேயினிலும் வந்த தரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும். தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கேட்டபோகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கேட்டபோகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவனை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். உலகத்தை அக்கினிக்குள்ளாக திறக்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலோ உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். இது கர்த்தருடைய வார்த்தை. சபையார் நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நாம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை ஆராதிக்க எங்களுக்கு கொடுத்த தருணத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். தேவரீர் வேளையிலும் ஆண்டவரே, நாங்கள் வாசிக்க கேட்ட உம்முடைய வார்த்தையை தியானிக்க இருக்கும் பொழுது தேவரீர் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் ஆட்கொள்ளும். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் ஜீவனுள்ள வார்த்தைகள் என்பதை நாங்கள் உணர்ந்து தேவரீர் உம்முடைய வார்த்தைகளுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்து உம்முடைய வார்த்தைகளுக்கு எங்களுடைய செவிகளை சாய்த்து ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை எங்களுக்குள்ளாக நாங்கள் உட்கொள்ளுகிறோம். தேவரீர் உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்குள்ளாக கிரியை செய்யட்டும். இன்றைய நாளிலும் நீர் எங்களுக்காக வைத்திருக்கின்ற இந்த சத்தியத்தை நாங்கள் கேட்டு விடுதலையாகி ஆண்டவரே உமக்கென்று நாங்கள் ஜீவிக்க எங்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். தேவரீர் அடியேனை மன்னியும் மறையும். ஆண்டவரே,
எங்கள் ஒவ்வொருவருடனும் பேசும். நீர் பேசும் தேவரீர், நாங்கள் கேட்கிறோம். மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் பரம தகப்பனே. ஆமேன், ஆமேன். இந்த லெந்து காலத்தில் ஞாயிற்றுக்கிழமைகளிலே நாம் பார்த்து வருகிற தேவ செய்தி கிவிங் இட் அப், ஆண்டவர் இடத்துல கொடுக்கும்படியாக நாம் பார்த்து வருகிறோம். அநேக சமயத்தில் நம்ம ஒரு கடினமான ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை வரும்பொழுது நம்ம செய்வது என்னென்றால் வில் கிவ் அப். அவ்வளோ, இதுக்கு மேலே என்னால் முடியாது அப்படின்னு விட்டுருவோம். இதுக்கு மேலே என்னால் செய்ய முடியாது, அவ்வளோதான் அப்படின்ட்டு விட்டு விடுவோம். ஆனால் அநேக சமயங்களில் அநேக காரியங்களை நம்ம ஆண்டவர் இடத்துல கொண்டு போய் விட்டுவிட வேண்டியவர்களாக நாம் இருக்கின்றோம். கிவிங் இட் அப் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் அவர் சொல்கிறார், நாம் அவரை பின்பற்ற வேண்டுமே, ஆனால் நாம் நம்மையே வெறுக்க வேண்டும் என்று. இந்த வெறுக்கிற காரியமும் ஆண்டவர் இடத்துல காரியத்தை ஒப்பு கொடுப்பதும் ஒன்றோடு ஒன்றாக இருக்கின்றது. இந்த லெந்து காலத்திலே ஞாயிற்றுக்கிழமைகளிலே நாம் பார்க்க இருக்கின்ற இந்த காரியங்கள், போன ஞாயிற்றுக்கிழமை அந்த கண்ட்ரோல், அந்த இருக்கிற கண்ட்ரோலை நாம் விட வேண்டும். இயேசு சுவாமி அந்த வனாந்திரத்தில் இருக்கும் பொழுது அவருக்கு இருந்த அந்த சோதனையில் he could have taken full control of it. எல்லாவற்றையும் அவர் தன்னுடைய ஆளுகைக்கு எடுத்து செஞ்சிருக்கலாம். பிசாசானவன் சொல்லுகிற காரியம் அது நல்லது போல இருக்கின்றது. நீ உடல் சரீரத்தில் பலவீனமாக இருக்கின்றாய், அதனால் இப்போ உனக்கு சாப்பாடு வனாந்திரத்தில் இருக்கிறாய், ஆனால் உனக்கு வல்லமை உண்டு, அற்புதங்கள் செய்கிற வல்லமை உண்டு. என்ன பண்ண, அதனால் இந்த கற்களை அப்பமாக மாற்றி. ஸோ இப்படியாக பிசாசனுடைய காரியத்துக்கு ஒப்பு கொடுத்திருந்தாரே. ஆனால் பிசாசுடைய நோக்கமும் அதான், எப்படியாவது இயேசுவை தன்னுடைய வழியிலே கொண்டு வரணும். பிசாசானவனுக்கு நன்றாக தெரியும், இந்த இயேசு 100% கடவுளாகவும் இருக்கின்றார், மனிதனாகவும் இருக்கின்றார். அந்த கடவுள் தெய்வீக தன்மையை பிசாசால எந்த விதத்திலையும் தொட முடியாது. எனவே அவருடைய மனித தன்மை பலவீனமாக இருக்கின்றது என்று எண்ணி மனித தன்மையை அவன் பாதிக்க பார்த்தான். ஆனால் ஆண்டவர் அதற்கான கண்ட்ரோல் கொடுக்கவே இல்லை. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் பல காரியங்கள் பல நம்மளுடைய வாழ்க்கையில் நாமே கூட ஒரு சில கண்ட்ரோல் எடுத்து நாம் செய்யணும் அப்படின்னு பார்க்குறோம். ஆனால் அநேக சமயங்களில் ஆண்டவர் இடத்துல அவைகளை கொடுக்க தெரியாமல் நாம் தவிக்கின்றோம். அதனால் நம்முடைய வாழ்க்கையில் குழப்பங்களும் பாதிப்புகளும் அது நமக்கு மாத்திரமல்ல, நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறவங்க, நம்மை சுற்றிலும் இருக்கிறவர்கள், இவர்களையும் பாதிக்கின்றதாக இருக்கின்றது. இன்றைக்கு அடுத்ததாக இரண்டாவதாக நாம் பார்க்க இருக்கிறது நம்மளுடைய எதிர்பார்ப்புகள். அதை தொடர்ந்து நம்மளுடைய நம்முடைய வாழ்க்கை, அடுத்தது மனமேட்டிமை, அப்புறம் எதிரிகள், அப்புறம் நம்முடைய செல்வாக்கு, இவைகளை நாம் ஆண்டவர் இடத்துல கொடுக்க அழைக்கப்படுகிறோம். இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்கின்ற காரியம் நம்முடைய எதிர்பார்ப்புகளை ஆண்டவர் இடத்துல கொடுக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். நம்ம எல்லோருக்குமே எதிர்பார்ப்புகள் உண்டு. அந்த எதிர்பார்ப்புகள் ஒரு சில சமயத்தில் நம்ம இடத்துல இருக்குது, இல்லை ஒரு சில சமயத்தில் அந்த எதிர்பார்ப்புகள் மற்றவர்கள் இடத்துல எதிர்பார்க்கிறோம். அந்த எதிர்பார்ப்புகள் மற்றவர்கள் இடத்துலேருந்து கிடைக்கலன்னா நமக்கு அவங்க மேலே கோபம் வரலாம், இல்லை அவங்க கூட பேசாமல் போயிடலாம். இல்லை நாமே நம்ம இடத்துல எதிர்பார்க்கிற காரியம் நமக்குள்ளாக அந்த காரியம் நடைபெறவில்லை அப்படின்னா நமக்கு நம்ம மேலே கோபம் வரும். நாம் நம்ம இடத்துலையும் எதிர்பார்க்கிறோம், பிறர் இடத்துலையும் எதிர்பார்க்கிறோம், கடவுள் இடத்துலையும் எதிர்பார்க்கிறோம். we expect from God. அப்போ நாம் எதிர்பார்க்கிற பிரகாரமாக ஆண்டவர் நமக்கு பதில் கொடுத்தா நம்ம சந்தோஷப்படுவோம், ஸ்தோத்திர காணிக்கை கொண்டு வந்து கொடுப்போம். நம்ம எதிர்பார்க்கிற பிரகாரமாக ஆண்டவர் பதில் கொடுக்கல, if God is not answering us the way we expected, ஸ்தோத்திர காணிக்கை கொடுப்போமா? ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? அநேக சமயத்தில் நம்ம ஆண்டவர் நம்முடைய சித்தம் போல் நாம் வணையும்படியாக நாம் பார்க்கின்றோம். நம்முடைய எதிர்பார்ப்புகள் வித்தியாசமானது. நம்முடைய எதிர்பார்ப்புகளின் பிரகாரம் எல்லாம் ஆண்டவர் செய்யணும்னு அவசியம் கிடையாது. காரணம், நிறைய சமயத்தில் நம்முடைய எதிர்பார்ப்புகள் தவறான எதிர்பார்ப்புகள், இந்த மாம்ச ரீதியான எதிர்பார்ப்புகள், நிரந்தரம் இல்லாத எதிர்பார்ப்புகள், உண்மை இல்லாத எதிர்பார்ப்புகள், நன்மை கொண்டு வராத எதிர்பார்ப்புகள், ஆண்டவருக்கு மகிமை சேர்க்காத எதிர்பார்ப்புகளாக இருக்கின்றது.
எனவே அப்பேற்பட்ட எதிர்பார்ப்புகளை ஆண்டவரிடத்துல கொண்டு போகும் பொழுது ஆண்டவர் அவைகளுக்கு பதில் கொடுப்பதில்லை. நாம் சோர்ந்து போகிறோம். ஆண்டவர் இடத்துல போகும் பொழுது நாம் எல்லாருமே ஒரு விண்ணப்பத்தோடு ஒரு எதிர்பார்ப்போடு நாம் போகிறோம். இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்ட பகுதி யோவான் 3வது அதிகாரத்தில் எப்படியாக ஒரு மனிதன் நிக்கோதேமு என்று சொல்லப்படுகிறவன் ஆண்டவரிடத்துல ஒரு எதிர்பார்ப்போடு அவன் போகிறான். ஆனால் என்ன எதிர்பார்ப்போடு இந்த நிக்கோதேமு சென்றான் என்று அங்கே சொல்லப்படவில்லை. இந்த நிக்கோதேமு ஆண்டவர் இடத்துல அவன் போகும்பொழுது, நிக்கோதேமு குறித்து பார்க்கும் பொழுது யூதருக்குள்ளே அதிகாரியான நிக்கோதேமு எனப்பட்ட பரிசேயன். இவன் ஒரு பரிசேயன். நியாயப்பிரமாணத்தை நன்கு அறிந்திருந்தான். நியாயப்பிரமாணத்தின் பிரகாரமாக ஜீவிக்க வேண்டும், மற்றவர்களும் அந்த நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்க வேண்டும். இதுதான் இவனுடைய வாழ்க்கையில் இருந்தது. இப்படிப்பட்ட இந்த நிக்கோதேமு பரிசேயன் இயேசுவின் இடத்துல ஒரு இரவிலே செல்கிறான். 2வது வசனத்தில் பார்க்கும்போது அவன் ராக்காலத்திலே இயேசுவின் இடத்தில் வந்து, ஒருவேளை யாருக்கும் மற்ற பரிசேயர்கள் இந்த நிக்கோதேமை பார்க்கக்கூடாது, தன்னை பார்க்கக்கூடாது என்றதுனால இயேசுவின் இடத்துல வருகிறான். அப்பொழுது ராக்காலத்தில் யாரும் பார்க்கக்கூடாத ஒரு சூழ்நிலையில் வருகிறான் என்றால் இயேசுவின் இடத்துல எதையோ அவன் எதிர்பார்த்து வருகிறான். அப்பொழுது அவனுடைய எதிர்பார்ப்பு என்ன என்பதை ஆண்டவர் நன்கு அறிந்திருக்கின்றார். அவன் இயேசுவின் இடத்துல வந்தவன அவன் இயேசுவின் இடத்துல சொல்லுகிற காரியம் என்னென்றால், ரபி, நீ தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீ செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான். அவன் இயேசுவின் இடத்துல என்ன நோக்கத்தோடு வந்தானோ, ஆனால் இயேசுவை எப்படியாக அவன் அனுசரிக்கிறான் என்று பார்த்தா, நீர் தேவனிடத்துல வந்த ஒரு போதகர். You are a preacher, you are a good preacher who came from the Lord. அடுத்தது அவனுடைய காரியம் என்னென்றால், ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான். அப்போ இயேசுவின் இடத்துல இந்த நிக்கோதேமு வரும்பொழுது இவரே மேசியா என்று அவன் வந்தானா என்றால் ஒரு கேள்விதான். நீங்க நல்லா போதிக்கிறீங்க, நீங்கள் அற்புதங்கள் அடையாளங்கள் செய்கிறீங்க, இது உங்களுடைய பலத்தினால கிடையாது, இது பிதாவின் இடத்துல வருகிற காரியத்தினால கிடைக்கிற காரியம் என்பதை உணர்ந்து வருகிறாரே தவிர்த்து இந்த நிக்கோதேமு இவர் மேசியா என்று எண்ணி வரவில்லை. அப்போ நிக்கோதேமு இயேசுவை புகழுகின்றான், எல்லாம் வாழ்த்துகின்றான், எல்லாம் துதிக்கின்றான் என்று கூட சொல்லலாம். We can say that he is praising Jesus. அப்போ ஆண்டவர் இந்த துதியை ஏற்றுக்கொள்ளல. இந்த துதியை ஏற்றுக்கொண்டிருந்தா, if you had accepted this praise, he would have said, well, yes, Nicodemus, you are a good man. சொல்லியிருக்கலாம். ஆண்டவருக்கு தெரியும் இந்த நிக்கோதேமு என்ன, அவனுடைய இருதயத்தில் என்ன இருக்கு, எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே வந்திருக்கின்றான். ஆனால் தான் நிக்கோதேமு இப்படியாக ஆண்டவரை பிரைஸ் பண்ணவுடனே ஆண்டவர் நிக்கோதேமுக்கு உடனடியாக அடுத்ததாக ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்னென்றால், இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக இவன் ஆண்டவரை துதித்தான். ஆனால் ஏசாமி சொல்றாரு, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே அவனுக்கு சொல்லுகிறேன். இதை நிச்சயமாக நிக்கோதேமு எதிர்பார்த்திருக்க மாட்டான். இல்ல, ஆண்டவர் ஒருவேளை பிரைஸ் பண்ணனா ஆண்டவர் கேட்டிருக்கலாம், நிக்கோதேமு வந்திருக்கிறியே, உனக்கு என்ன வேணும் சொல்லு, நான் உனக்காக செய்கிறேன். இல்லை, நீ என்ன கேள்வியோடு வந்திருக்கிற. ஆனால் ஆண்டவர் ஒரு சில சமயத்தில் நம்ம தவறாக ஆண்டவரை புரிந்து கொள்கிறோம். அவரை அப்படியே மேலே தூக்கி அப்படியே பிரைஸ் பண்ணால் அவர் நமக்கு வேண்டிய காரியத்தை எல்லாம் செஞ்சிருவார் அப்படின்ட்டு. மனுஷனை பிரைஸ் பண்ணால் செய்வான். ஆனால் ஆண்டவரோ இருதயத்தை பார்க்கிறவராக இருக்கின்றார். ஆண்டவர் இங்க நிக்கோதேமு எந்த ஒரு நிலையில வந்தாலும் ஆண்டவர் நிக்கோதேமின் இடத்துல எதிர்பார்க்கிற காரியம் வித்தியாசம். நிக்கோதேமின் இடத்துல ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்னா, நீ மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டாய். ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு வெறும் துதி ஸ்தோத்திரம் அல்ல. God's expectation is not just praising him. What God expects from you and me is a transformed life. மாற்றப்பட்ட ஒரு வாழ்க்கை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். மாற்றமே இல்லாமல் நம்ம ஆண்டவரை எப்பேற்பட்ட ஒரு துதியில துதித்தாலும் அது எந்த அளவுக்கு ஆண்டவர் ஏற்றுக்கொள்வார் என்பது பார்ப்பது ஒரு
ஒரு கேள்வியாக இருக்கு. இந்த நிக்கதேமு தன்னுடைய நிலையில ஒரு பரிசேயன், வேதத்தை அறிந்தவன், நியாயப்பிரமாணத்தை அறிந்தவன் என்று சொல்லி ஆண்டவர் இடத்துல ஆண்டவரை துதிக்கின்றான். நீர் ஒரு போதகர், அற்புதங்களை செய்கிறவர். ஆனால் ஆண்டவருக்கு தெரியும், தான் ஒரு போதகர், அற்புதங்களை செய்கிறவர் மாத்திரமல்ல, அதற்கும் மேலானவர், மேசியா, இந்த உலகத்தை மீட்கும்படியாக வந்த இரட்சகர் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். ஆனால் இந்த நிக்கதேமுக்கு அது தெரியல. ஆண்டவர் எதிர்பார்ப்பது வெறும் வாய் வார்த்தைகள் அல்ல. யாக்கோபு 1:22-23 சொல்லப்படுகிற காரியம் கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, கேட்கிறவைகளை செய்கிறவர்களாக. He wants you and me to be doers of his word. அது doers, அது செய்கிறவர்கள் என்றால் நம்ம இடத்துல அந்த மாற்றம் இருக்கும் பொழுதுதான் ஆண்டவருடைய காரியத்தை செய்ய நாம் முன் வருவோம். இல்லை என்றால் அந்த வார்த்தைகளை இன்னும் ஏற்றுக்கொள்ளாமல், இல்லை ஏற்றுக்கொள்வோம், கேட்போம், பல இடங்களில் கேட்போம். அங்கே டெய்லி வாட்ஸ்அப்பில் கேட்கலாம், இல்லை என்ன சோஷியல் மீடியாவில் டெய்லி கேட்கலாம். ஆனால் அந்த வார்த்தைகள் இன்னும் நம்ம இடத்துல இல்லை, நம்மளுடைய இருதயத்தில் அவைகள் வேரூன்றவில்லை என்றால் அது வெறும் வார்த்தைகளாகவே நின்று விடுகிறது. ஆண்டவர் இந்த நிக்கோதேமு இடத்துல சொல்லும் பொழுது, நீ மறுபடியும் பிறக்க வேண்டும், மறுபடியும் பிறவாவிட்டால். நிக்கோதேமு இன்னும் ஆண்டவர் இடத்துல வரும் பொழுது அந்த மனித தன்மையோடு தான் வந்திருக்கான். even though he is a Pharisee, வேதத்தை அறிந்தவனாக இருந்தாலும் மனித தன்மையோடு அவன் மனித தன்மையாக தான் யோசிக்கிறான். நாமும் அநேக சமயத்தில் ஆண்டவர் இடத்துல போயிட்டு ஆண்டவர் இடத்துல கேட்கும்போது மனித தன்மையாக தான் யோசித்து கொண்டு இருக்கோம். இப்படி தான் ஆண்டவர் நமக்கு பதில் கொடுப்பாருன்னு சொல்லிட்டு அப்படி தான் நம்ம யோசித்து கொண்டு இருக்கோம். உடனே நிக்கோதேமு சொல்கிறோம், அது எப்படி முடியும்? எப்படி ஒரு வயது சென்றவன் திரும்பியும் தன்னுடைய தாயினுடைய வயிற்றில் போயிட்டு எப்படி பிறக்க முடியும்? நன்றாக யோசித்து பாருங்கள். இது சாதாரண ஒரு மனிதன் கேட்கின்ற ஒரு கேள்வி அல்ல. நியாயப்பிரமாணத்தை நன்கு அறிந்தவன், போதிக்கின்றவன், அதன்படியாக நடக்கின்றவன், இவன் கேட்கின்ற ஒரு கேள்வி. இவன் ஆண்டவர் இடத்துல என்ன ஒரு எதிர்பார்ப்போடு வந்தான் தெரியாதனால் ஆண்டவர் அவன் இடத்துல எதிர்பார்ப்பது, நீ மறுபடியும் பிறக்க வேண்டும், நீ மறுபடியும் பிறக்க. 6வது வசனத்தில், 3வது அதிகாரம் 6வது வசனத்தில், மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும். ஆண்டவர் அங்க தெளிவாகவும் சொல்றாரு. இவன் கேட்டது, எப்படி நான் என்னோட தாயினுடைய வயிற்றில் போவேன்? ஆண்டவர் சொல்றார், ஆமா, மாம்சத்தில் பிறக்கிறது மாம்சம், ஆனா ஆவியிலே நீ பிறக்க வேண்டும். அதை தான் ஆண்டவர் இங்கே மறுபடியும் பிறக்கின்ற ஒரு born again என்கின்ற ஒரு காரியத்தை இங்கே ஆண்டவர் சொல்லிக் கொண்டு இருக்கின்றார். ஜான் வெஸ்லி இதனை குறித்து சொல்லும் பொழுது, மறுபிறப்பு இல்லாட்டினா ஒரு புது பிறப்பு என்று சொல்லும் பொழுது, நமக்குள்ளாக நம்முடைய ஆத்மாவிலே ஆண்டவர் செய்கின்ற ஒரு பெரிய மாற்றம், ஜீவனுக்கேற்ற ஒரு மாற்றம், பாவ பிடியிலிருந்து, பாவ மரணத்திலிருந்து நம்மை மீட்டெடுத்து நமக்குள்ளாக ஆண்டவர் கொடுக்கின்ற வாழ்க்கை, இதுதான் மறுபிறப்பு என்கிறார். ஆண்டவர் சொல்கிறார், மாம்சத்தினால் பிறப்பது மாம்சம் இங்கே, ஆனால் it is not the birth here but be born from above. இதனை தான் ஆண்டவர் இங்கே வலியுறுத்துகிறார். ஆனால் இந்த நிக்கோதேமுனால புரிந்து கொள்ள முடியல. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, என்ன எதிர்பார்ப்போடு நாம் ஆண்டவர் இடத்துல போகிறோம்? நம்முடைய எதிர்பார்ப்பின் பிரகாரமாக ஆண்டவர் பதில் கொடுக்கலனா என்ன செய்யணும்? என்னுடைய எதிர்பார்ப்பின் பிரகாரமாக ஆண்டவர் எனக்கு பதில் கொடுக்கல அப்படின்னா நான் செய்ய வேண்டிய காரியம் என்னென்றால், அவருடைய எதிர்பார்ப்பின் பிரகாரமாக என்னை ஒப்புக்கொடுக்கும். When I am expecting things from God and it is not happening, what I have to do is I have to change myself and say, Lord, here I surrender. உம்முடைய எதிர்பார்ப்பின் பிரகாரமாக என்னுடைய வாழ்க்கையில் நடைபெறட்டும். இந்த நிக்கோதேமு இன்னும் அதை புரிந்து கொள்ளவில்லை. இந்த நிக்கோதேமுவின் இடத்துல ஆண்டவர் தொடர்ந்து அவர் பேசுகிறார். 3வது அதிகாரம் யோவான் 3:9-10 அவர் சொல்லுகிறார், அதற்கு நிக்கோதேமு சொல்கிறது, நிக்கோதேமு, இவைகள் எப்படி ஆகும் என்றான். இயேசு அவனை நோக்கி,
நீ இஸ்ரவேலிலே போதகனாய் இருந்தும் இவைகளை அறியாமல் இருக்கிறாயா? நீ இஸ்ரவேலிலே போதகனாய் இருந்தும், are you the teacher of Israel and you yet do not understand these things? ஏன் நிக்கோதேமுவால புரிந்து கொள்ள முடியல? காரணம் இன்னும் நிக்கோதேமு ஆவியில மறுபடியாக பிறக்கவில்லை. He haven't experienced a spiritual birth in him. இன்னும் அவன் இந்த உலக பிரகாரமான ஞானம் இல்லை அந்த பழைய ஏற்பாட்டில் இருக்க அந்த நியாய பிரமாணத்தை இதை தான் தன்னுடைய மனதில் வைத்து கொண்டு இருக்கிறானே தவிர்த்து ஆண்டவர் செய்கின்ற காரியத்தை இன்னும் அவனால் பார்க்க இயலாமல் இருக்கின்றது. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, உலக ஞானம், உலக அறிவு, ஆண்டவருடைய காரியம் நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்கின்ற காரியத்தை பார்க்க முடியாமல் அநேக சமயத்தில் நம்மளை குருடர்களாக்கி விடுகிறது. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து செய்கிற காரியங்களை அவைகள் காண முடியாமல் கேட்க முடியாதபடிக்கு அவைகள் நம்மை குருடர்களாக செவிடர்களாக மாற்றி விடுகிறது. உலக பிரகாரமான ஞானத்தை வைத்துக்கொண்டு ஆண்டவரிடத்தில் போயிட்டு அநேக காரியங்களை நாம் கேட்டுக்கொண்டு இருக்கின்றோம். We go and we pray to God with this worldly wisdom and knowledge and we are expecting God to reply the same way. ஆனால் ஆண்டவர் தெய்வீக தன்மையிலிருந்து அவர் நம்ம இடத்துல அவர் பேசி கொண்டு இருக்கிறார். அந்த எதிர்பார்ப்புகள் அவர் நம்ம இடத்துல எதிர்பார்ப்பது என்ன என்றால், நீங்களும் நானும் மறுபடியும் பிறந்து அவருடைய பிள்ளைகளாக இருக்க ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிற காரியம் இந்த இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இப்போது நிக்கோதேமு இடத்துல பேசிக்கொண்டு இருக்கிறார். ஆனால் நிக்கோதேமுனால புரிந்து கொள்ள முடியல. இப்போ நிக்கோதேமுக்கு என்ன பண்ணுறார்? சரி நிக்கோதேமு, உனக்கு புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் நான் பழைய ஏற்பாட்டிலிருந்தே ஒரு காரியத்தை நான் கொண்டு வந்து சொல்லுகிறேன் என்று சொல்லி நிக்கோதேமுவின் இடத்துல ஆண்டவர் தொடர்ந்து பேசுகிறார். நிக்கோதேமுவுக்கு இன்னும் இருளிலே வந்த நிக்கோதேமு இன்னும் இருளிலே இன்னும் தவித்து கொண்டிருக்கின்றார். இன்னும் வெளிச்சத்துக்கு வரலை. இந்த நிக்கோதேமுவை வெளிச்சத்துக்கு கொண்டு வரும்படியாக ஆண்டவர் நிக்கோதேமுவின் இடத்துல சொல்லுகிற காரியம் 3வது அதிகாரம் 14-15 வசனத்துல, சர்ப்பமானது மோசேயினால் வனாந்திரத்திலே உயர்த்தப்படுவது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி உயர்த்தப்பட வேண்டும். இந்த வசனத்தை படிக்கும்போது ஒரு காரியத்தை நன்றாக கவனிக்கணும். 2வது வசனத்தில் நிக்கோதேமு இயேசுவின் இடத்துல வரும்போது என்னன்னு சொல்லி ஏசாமியை அட்ரஸ் பண்ணினா, ரபி, போதகர், அப்புறமே அற்புதங்கள் செய்கிறவர். ரைட்? எந்த ஒரு இடத்துலையும் நீ மனுஷகுமாரன் தேவகுமாரன் சொல்லவே இல்லை. ஆனால் இங்க ஆண்டவர் இந்த நிக்கோதேமுவின் இடத்துல அவர் முதல்ல சொல்றாரு, பழைய ஏற்பாட்டில் ஆமா இப்படியாக என்னாகமத்தில் நடந்த ஒரு காரியம், அந்த வலு சர்ப்பத்தை மோசே கிட்ட என்ன சொன்னாரு, அதை ஒரு கோழில எடுத்து நிறுத்தி வை, சர்ப்பமானது யாரை கடிச்சாலும் அதை பார்க்கிறவர்கள் அவர்கள் சுகம் பெறுவார்கள். இப்போ ஆண்டவர் இந்த காரியத்தை சொல்லுகிறார். அப்படியாக போதகரையும் உயர்த்தணும்னு சொல்லலை. நீ என்கிட்ட வந்து சொன்னிய அற்புதங்கள் செய்கிறவர் இல்லை. அந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்ன? மனுஷகுமாரனும். அப்ப அந்த இடத்துல ஆண்டவர் இந்த நிக்கோதேமுவுக்கு தெளிவுபடுத்துகிறார். நிக்கோதேமு, நீ என் இடத்துல வந்தியே, நீ சொன்ன காரியங்கள் கரெக்ட் தான், ஆனால் என்ன இன்னும் நீ சரியா புரிந்து கொள்ளல. ஆனால் தான் உன்னுடைய எதிர்பார்ப்புகள் வித்தியாசம். நான் யார் என்பதை நீ நன்கு அறிந்து என்னிடத்துல வந்திருந்தாயே, ஆனால் உன்னுடைய எதிர்பார்ப்பு வித்தியாசமாக இருந்திருக்கும். ஒருவேளை போதகர் அற்புதங்கள் செய்கிறவர் அப்படின்னு வரும்போது நிக்கோதேமுனுக்கு ஏதாவது ஒரு காரியத்தை தெரிஞ்சுக்கணும்னு வந்திருக்கலாம், இல்லை தனக்கு ஒரு சுகவீனம் இருக்கு அதற்காக வந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அது மாத்திரமல்ல, நிக்கோதேமு நான் அதை காட்டிலும் மேலானவர். கிறிஸ்துவுக்குள்ள பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவர் வயிற்று வலி ஆண்டவர் அல்ல. எனக்கு வயிற்று வலி வந்துச்சுன்னா நான் போவேன், ஆண்டவர் எனக்கு சுகம் கொடுங்க, முடிஞ்சிடுச்சு. இல்லை, கிடையாது. அதை காட்டிலும் மேலானவர், உன்னதமானவர். இந்த ஆண்டவர் இடத்துல ஒவ்வொரு முறையும் நாம் போகும் பொழுது நம்முடைய எதிர்பார்ப்புகளை காட்டிலும் ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு என்ன என்பதை உணர்ந்து நாம் போக அழைக்கப்படுகின்றோம். இங்கே அவர் சொல்லுகிற காரியம், சர்ப்பமானது மோசேயினால் வனாந்திரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும்
தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். அப்படின்னா அவர் சொல்லுகிற காரியம் என்ன என்றால், நான் சிலுவையில் உயர்த்தப்பட வேண்டும். சிலுவை என்ற ஒரு வார்த்தை சொல்லனாலும் அவர் தான் செய்ய போகிற காரியம், நான் தான் வந்ததற்கான காரியத்தை அவர் இங்கே தெளிவுபடுத்துகிறார். ஆனால் நிச்சயமாக இந்த ஒரு காரியத்தை நிக்கதேமு எதிர்பார்த்திருக்க மாட்டார். முதலாவதாக அவருடைய எதிர்பார்ப்பு ஏசாமி சொன்ன காரியம் கிடையாது. அங்கேயே தன்னுடைய எதிர்பார்ப்பு வேற, இயேசு சுவாமி தன்ன இடத்துல சொன்ன எதிர்பார்ப்பு மறுபடியும் பிறக்க வேண்டும் எதிர்பார்க்கல. ரெண்டாவதாக இதே இந்த உரையாடல்ல பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு காரியம், தான் எதிர்பார்க்காத இன்னொரு காரியத்தை, தெய்வீக காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த கிறிஸ்துவானவர் சிலுவையிலே உயர்த்தப்பட வேண்டும். நிக்கதேமுக்கு புரியுதோ புரியலையோ, இந்த உலகத்தின் மக்களுக்கு புரிகிறதோ புரியலையோ, இதுதான் பிதாவினுடைய சித்தம். ரட்சிக்கப்படுவதற்கு, இந்த உலகத்தில் இருக்க நாம் யாவரும் ரட்சிக்கப்படுவதற்கு ஆண்டவருடைய திட்டம் இது ஒன்றுதான். இது ஒன்று தவிர்த்து வேறு எதுவும் இல்லை. ஆண்டவருடைய திட்டத்தை அறிந்து கொள்ளாமல் இருக்கும்போது நாம் கூட ஒரு சமயத்தில் சோர்ந்து போயிட்டு நம்ம சொல்கிறோம், ஆண்டவர் அன்புள்ளவர்னு சொல்கிறாரே, எங்கே அவருடைய அன்பு? காண்கின்ற தேவன் என்று சொல்கிறாரே, ஏன் என்னை காணவில்லை? என்னிடத்துல வாருங்கள், தட்டுங்கள், திறக்கப்படும் என்று சொல்லுகிறாரே, இதெல்லாம் சொல்கிறோமே, எங்கே என்னுடைய ஆண்டவர்? எல்லாம் அநேக சமயத்தில் சோர்ந்து போயிட்டு நம்ம ஆண்டவர் இடத்துல கேட்குறது, ஆண்டவரே அன்பு எங்கே? உங்களுடைய அன்பு எங்கே? வேர் இஸ் யுவர் லவ் ஓ லார்ட்? பிகாஸ் நாம் புரிந்து கொண்ட அன்பு வேற. நாம் கேட்குற பிரகாரம் எல்லாம் செஞ்சால் ஆண்டவர் அன்புள்ளவர். நம்முடைய எதிர்பார்ப்பின் பிரகாரம் எல்லாம் ஆண்டவர் செஞ்சார்னா அன்புள்ளவர். இல்லை அவருடைய எதிர்பார்ப்பும் நம்முடைய எதிர்பார்ப்பும் வித்தியாசமாக ஆகும் பொழுது, ஆண்டவர் அதை செய்யாமல் போகும் பொழுது நாம் சோர்ந்து போயிட்டு, லார்ட் வேர் இஸ் யுவர் லவ்? நம்முடைய அன்பு எங்கே என்று கேட்கிறோம். அடுத்த வசனம் நமக்கு நன்றாக தெரிந்த ஒரு வசனம், யோவான் 3:16. ஆங்கிலத்தில் அதை ஆரம்பிக்கும் பொழுதே சொல்லப்படுகிற காரியம், ஃபார் காட் சோ லவ் த வேர்ல்ட். தமிழில் வரும்போது கடைசியாக தான் வரும், எவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஆனால் கிரேக்க மொழியில் கூட பார்த்தீங்கன்னா முதல் எடுத்த உடனே அவர் பிதாவினுடைய அன்பு, ஃபார் காட் சோ லவ் த வேர்ல்ட். இலங்கை இலகு தமிழ் மொழிபெயர்ப்பில் இதனை அவர்கள் செய்யும் பொழுது, ஏனெனில் இறைவன் உலகத்தவர்களை அதிகமாய் நேசித்தபடியால், ஃபர்ஸ்ட் இட்ஸ் காட்ஸ் லவ், நேசித்தபடியால் தனது ஒரே மகனை கொடுத்தார். ஃபார் காட் சோ லவ் த வேர்ல்ட் தட் ஹி கேவ் ஹிஸ் ஒன்லி சன். ஆண்டவருடைய அன்பு மாறாதது. அந்த அன்பின் நிமித்தம் தன்னுடைய ஒரே குமாரனை அவர் அனுப்பியிருக்கிறார். எந்த குமாரன் பாடுபட போகிறார்? தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல். நன்றாக எங்கேயும் கவனிக்கணும், அந்த வார்த்தை கெட்டு போகாமல், செத்து போகாமல் கிடையாது. ஆங்கிலத்தில் என்ன வார்த்தை பயன்படுகிறது? shall not perish. ஆண்டவருடைய பிள்ளைகள் தான் நம்ம எல்லாம். ஓகே, ஆண்டவர் நாம் அழிந்து போக வேண்டும். நம்முடைய அழிவு மரணத்துக்கு ஏதுவான அழிவு, அந்த நித்திய மரணத்தின் அழிவு இல்லை, அப்படி இல்லை. நீங்களும் நானும் நித்திய ஜீவனை பெற்று அவருக்குள்ளாக இருக்க வேண்டும் என்பதே அவருடைய குறிக்கோள். எனவே இந்த அன்பு நிறைந்த ஆண்டவர் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை கொடுக்கின்றார். இயேசு கிறிஸ்து மீண்டுமாக நிக்கதேமுக்கு சொல்லுகிறார். அதே சமயத்தில் ஏசாமி சொல்கிறார், நான் வந்தது நீ என்னை புகழணுன்றதுக்கல்ல, நான் வந்தது என்னுடைய சித்தத்தை செய்யணும்னு இல்லை, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தை செய்ய நான் வந்திருக்கிறேன். என்னை அனுப்பினவர் எல்லோர் மீதும் பாராட்டின அன்பினாலே என்னை அனுப்பியிருக்கிறார். நானும் எப்படி சர்ப்பமானது உயர்த்தப்பட்டது போல நானும் அப்படியாக சிலுவையில் நான் மரிக்க வேண்டும். அப்பொழுது என்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைவான் என்று சொல்லுகிறார். இந்த நித்திய ஜீவன் கூட நிக்கதேமுனால
எந்த அளவுக்கு புரிந்து கொண்டிருக்க முடியும்? நிக்கோதேமு போன்றவர்கள் பரிசேயர்களுக்கு இந்த காரியம் இப்படி செஞ்சா, நியாய பிரமாணத்தின் பிரகாரம் செஞ்சா நித்திய ஜீவன் இல்லை, அப்படியாக ஆண்டவர் கிரியை செய்யல. தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசுவை நோக்கி பார்க்கும் பொழுது, கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, ஆண்டவர் அநேக சமயங்களில் நம்முடைய எதிர்பார்ப்புக்கு மேலாக அவர் செய்கின்றவர். நம்முடைய எதிர்பார்ப்புகள் அவருடைய எதிர்பார்ப்புகளுக்கு உகந்ததாக இல்லாமல் இருக்கின்றது. ஏசாயா 55:8 நமக்கு தெரிந்த நல்ல ஒரு வசனம், என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல. ஆண்டவர் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறார். ஸோ நம்மளுடைய எதிர்பார்ப்பின் பிரகாரமாக ஆண்டவர் இல்லை. அப்படின்னா நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன என்றால், அவருடைய எதிர்பார்ப்பு பிரகாரமாக நம்மை மாற்றும். But what we are trying is, we are trying to do the other way. Lord, this is my expectation, so you change yourself to my expectation. ஆண்டவரே, இது என்னுடைய எதிர்பார்ப்பு, அந்த எதிர்பார்ப்புக்கு பிரகாரமாக நீர் மாறும் என்று எண்ணுகிறோம். அப்பொழுது நீர் அன்புள்ளவர் இல்லை. ஆண்டவரே, என்னுடைய எதிர்பார்ப்பின் பிரகாரமாக இல்லை, ஆனாலும் உம்முடைய எதிர்பார்ப்பின் பிரகாரமாக என்னுடைய வாழ்க்கையில் நடைபெறுகிறதே, அதுதான் விசுவாசம். அதற்கு நான் நன்றி செலுத்துகிறேன். முன்பாக கூட நான் உங்களோடு இதை பகிர்ந்து கொண்டு இருக்கின்றேன். நம்ம ஜெபிக்கும் பொழுது நமக்கு பதில்கள் கிடைக்கின்றது. ஒன்று எஸ்ன்னு சொன்னோன்னே நம்ம கேட்குற பிரகாரம் நமக்கு பதில் கிடைச்சோன்னே சந்தோஷப்படுகிறோம், ஸ்தோத்திர காணிக்கை செலுத்துக்கிறோம். வெயிட்டுன்னும் போது காத்திருக்கிறோம், அது என்ன நடக்கும்னு தெரியாமல். நோ அப்படின்னு ஒரு பதில் வரும்போது நம்ம என்ன செய்கிறோம்? ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோமா? நாம் கேட்குற அந்த விண்ணப்பத்துக்கு ஆண்டவர் சொல்கிறார், நோ, ஐ எம் நாட் கோயிங் டு கிவ் யூ அப்படின்னா ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோமா? நிச்சயமாக ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். காரணம், நமக்கு தெரியல, நாம் கேட்குற காரியம் என்னன்னு தெரியல. அவருக்கு சித்தமானது அவர் கொடுக்கின்றார். நாம் நினைக்கிறது, ஆண்டவரே நான் மீனை கேட்கிறேன், ஆனால் கேட்குறது நான் மீன் இல்லை, நான் கேட்குறது பாம்பை கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். அதனால் ஆண்டவர் அந்த பாம்பை கொடுக்க மாட்டார். அதனால் நம்ம கேட்குற காரியத்தை ஒரு சில சமயத்தில் ஆண்டவர் சொல்கிறார், நோ, ஐ எம் நாட் கோயிங் டு கிவ் யூ. நம்முடைய எதிர்பார்ப்புகளுக்கு ஒரு சில சமயத்தில் ஆண்டவர் இடத்துல இருந்து வருகிற பதில் நோ. ஆனால் மனித சுபாவத்தில் இருக்கிற நமக்கு இன்னும் புரிந்து கொள்ள முடியல, இன்னும் போராடுகிறோம் ஆண்டவர் இடத்துல. ஆண்டவரே, என்னுடைய எதிர்பார்ப்பு எது? இது என்னுடைய எதிர்பார்ப்பு. இயேசுவின் இடத்துல எதிர்பார்ப்போடு போன நிக்கோதேமு, ஆண்டவர் நிக்கோதேமின் இடத்துல சொன்ன காரியம், நீ மறுபடியும் பிறக்கணும். நிக்கோதேமு எதிர்பார்க்கல. நிக்கோதேமின் இடத்துல ஆண்டவர் சொல்லுகிற காரியம், என் பிதாவின் சித்தத்தை செய்ய நான் வந்திருக்கிறேன், நானும் சிலுவையில் மறிக்க வேண்டும், என்னை விசுவாசிக்கிறவன் நித்திய ஜீவனை பெறுவான். நிக்கோதேமுவால் புரிந்து கொள்ள முடியல. ஒரு சில சமயங்களை நாம் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் அதற்கேற்ற பதில் கொடுக்கலன்னா, ஒரு சிலருக்கு கோவம் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, சர்ச்சுக்கு வர மாட்டாங்க, இல்லை பைபிள் படிக்க மாட்டாங்க, ஜெபம் பண்ண மாட்டாங்க, விசுவாசத்தை விட்டு வெளியே போயிடுவாங்க. ஆனால் இந்த நிக்கோதேமு அப்படி கிடையாது. இந்த நிக்கோதேமு அப்படி கிடையாது. தான் ஒரு காரியத்தோடு வந்தால் ஆண்டவர் வேறு ஒரு காரியங்களை அவன் இடத்துல சொல்லுகிறார். தன்னால் புரிந்து கொள்ள முடியாமற் போனாலும் இந்த நிக்கோதேமை குறித்து மீண்டுமாக நாம் 19வது அதிகாரத்தில் 39-40வது வசனத்தில் பார்க்கலாம். யோசேப்பு, அரிமத்தியாக யோசேப்போடன் இந்த நிக்கோதேமு இயேசு கிறிஸ்துவின் மரித்த சடலத்தை எடுத்து அதற்கு அந்த தூப வர்க்கங்களை வைத்து அவன் யூத முறைமையின் பிரகாரமாக அடக்கம் செய்கிறான். இந்த நிக்கோதேமு விட்டுட்டு ஓடி இருக்கலாம், தேவையில்லை. இந்த நிக்கோதேமு இருளிலே வந்தான், ஆனால் ஆண்டவர் அவனை இருக்கிற நிலையை அறிந்து அந்த இருளில் இருந்த ஆண்டவர் வெளியே கொண்டு வருகிறார். தன்னுடைய சுய எதிர்பார்ப்பின் இருளிலே வருகின்றான், ஆண்டவர் அதிலிருந்து வெளியே கொண்டு வருகிறார். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்ம இடத்திலும் அநேக காரியங்களை எதிர்பார்க்கிறார் என்பதை நாம் அறிய வேண்டும். ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிற அநேக காரியங்கள்
நம்ம எந்த அளவுக்கு புரிந்து கொண்டு இருக்கிறோம்? ஆனால் எனக்கு புரியல ஆண்டவரே, அதனால உம்முடைய எதிர்பார்ப்பின் பிரகாரமாக நான் செய்ய மாட்டேன். காரணம், நான் எதிர்பார்க்கிற பிரகாரம் நீர் செய்யல. அது விசுவாசம் அல்ல. அது விசுவாசம் அல்ல. அது மாம்சத்தின் பிரகாரமாக போகிறது. விசுவாசமானது, நான் எதிர்பார்த்தாலும் ஆண்டவரே உம்முடைய எதிர்பார்ப்பின் பிரகாரமாக என்னுடைய வாழ்க்கையில் நடக்கட்டும், ஒப்பு கொடுக்கிறேன். ஐ சரண்டர் மை செல்ஃப் டு யூ லார்ட். அது விசுவாசம். அப்பேற்பட்ட விசுவாசத்தோடு ஆண்டவர் இடத்துல நாம் போக அழைக்கப்படுகின்றோம். ஆண்டவர் இடத்துல என்ன எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறீர்கள்? என்ன எதிர்பார்ப்போடு ஆண்டவர் இடத்துல நின்று கொண்டிருக்கிறீர்கள்? ஆண்டவர் உங்களிடத்துல, ஆண்டவர் நம்ம இடத்துல என்ன எதிர்பார்க்கிறார்? அந்த எதிர்பார்ப்பின் பிரகாரமாக நாம் ஒப்பு கொடுக்க ஆயத்தமாக இருக்கின்றோமா? முதலாவதாக நாம் பார்த்தது, we have to give up our control. இன்றைக்கு நம்முடைய எதிர்பார்ப்புகள். அடுத்த வாரம் நம்ம பார்க்க போகிற காரியம் இந்த மேட்டிமை, மேன்மை. இவைகளை நாம் ஆண்டவர் இடத்துல ஒப்பு கொடுப்போம். நாம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். Are you tired of chasing pretty rainbows? Are you tired of spinning round and round? Wrap up all the shattered dreams of your life at the feet of Jesus, lay them down. Give them all, give them all, give them all to Jesus. Shattered dreams, wounded hearts, broken hearts. Give them all, give them all, give them all to Jesus, and He will turn your sorrows into joy. He never said you'd only see sunshine. He never said there would be no rain. He only promised us a heart full of singing. That's the very thing that once brought pain. Give them all, give them all, give them all to Jesus. Shattered dreams, wounded hearts, broken hearts. Give them all, give them all, give them all to Jesus, and He will turn your sorrows into joy. And He will turn your sorrows into joy. Only He can turn your sorrows into joy. ஆமாண்டவரே, எங்களுக்கு கொடுக்க தெரியல. Lord, we do not know how to give. ஆண்டவரே, எங்களுடைய எதிர்பார்ப்புகள், எங்களுடைய உடைந்த உள்ளங்கள், மன மேட்டிமை, ஆண்டவரே எங்களுடைய சோர்வுகள் எங்களுக்கு தெரியல சுவாமி. தேவரீர் இந்த காலத்தில் ஆண்டவரே உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்க எங்களுக்கு கற்றுத்தாரும். Teach us, O Lord, to surrender everything to you. நீர் எங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தரும் ஆண்டவருமாயிரும். நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாயிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரம தகப்பனே. ஆமென்.
நம்முடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நம்முடைய ஆண்டவராகிய தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்து விசுவாச பிள்ளைகளாக வாழ்வோம். ஆயத்த பாடலாக நாம் யாவரும் எழுந்து நின்று சிலுவை சுமந்த உருவம் என்ற பாடலை பாடுவோம். சுமந்த உருவம் சிந்தின ரத்தம் புரண்டோடிய நதி போலவே பாய்கின்றதே நம்பி இயேசுவண்டை வா, நம்பி இயேசுவண்டை வா. உலக சிற்றின்பங்கள் எல்லாம் ஒளியும் மாயே. உலக சிற்றின்பங்கள் எல்லாம் ஒளியும் மாயே. காணாய் நிலையான சந்தோஷம் கோவில் கர்த்தாவின் அன்பண்டை வா, காணாய் நிலையான சந்தோஷம் கோவில் கர்த்தாவின் அன்பண்டை வா. சிலுவை சுமந்த உருவம் சிந்தின ரத்தம் புரண்டோடிய நதி போலவே பாய்கின்றதே நம்பி இயேசுவண்டை வா, நம்பி இயேசுவண்டை வா. ஆத்தும மீட்பை பெற்றிடாமல் ஆத்மா நஷ்டமடைந்தார். ஆத்தும மீட்பை பெற்றிடாமல் ஆத்மா நஷ்டமடைந்தார். லோகம் முழுவதும் ஆதாயமாக்கியும் லாபம் ஒன்றுமில்லையே. லோகம் முழுவதும் ஆதாயமாக்கியும் லாபம் ஒன்றுமில்லையே. சிலுவை சுமந்த உருவம் சிந்தின ரத்தம் புரண்டோடிய நதி போலவே பாய்கின்றதே நம்பி இயேசுவண்டை வா, நம்பி
இளைப்பாறுதலை தரும்படியாக இன்றும் கூட தன்னுடைய கரங்களை நீட்டி அழைக்கிற நாதர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நல்நாமத்தில் உங்கள் அனைவரையும் இந்த ஆராதனைக்கு அன்போடு கூட வரவேற்கிறோம். இன்றும் கூட கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே பிள்ளைகள் பிரேம் ஸ்னேகா அவங்களுடைய பிள்ளையோடு முதல் முறையாக வந்திருக்கிறார்கள். கர்த்தருடைய சோத்திரம். தொடர்ந்து குடும்பத்தை நீங்கள் ஜெபத்தில் தாங்கும்படியாக அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். வேறு யாராவது முதல் முறையாக வந்திருப்பீர்களானால் உங்களையும் கூட அன்போடு கூட வரவேற்கிறோம். ஒரு சில அறிவிப்புகள் இருக்கிறது நம்ம பார்ப்போம். இன்றைக்கு நமக்கு உணவு ஐக்கியத்திற்கு முன்பதாக எல்லா சங்கங்களும் கூடுகிற வேத ஆராய்ச்சி வகுப்புகள் இருக்கும். ஆகவே தயவாய் நீங்கள் அனைவரும் உங்களுடைய சங்கங்களில் கலந்து கொள்ளும்படியாக அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். பெண்கள் சங்கத்தினுடைய வேத ஆராய்ச்சி வகுப்புகளோடு சேர்ந்து அவங்களுடைய ஹனஸ் பிரேயரும் எடுக்கப்படும். நீங்கள் அதிலையும் கலந்து கொள்ளும்படியாக பெண்கள் அனைவரையும் அன்போடு கூட அழைக்கிறோம். இன்றைக்கு நமக்கு வேத ஆராய்ச்சி வகுப்புகளுக்கு பின்பதாக பெண்கள் சங்கத்திலிருந்து இந்திய சகோதரர்களுடைய ஐக்கியம் சாரிசாலில் வைத்து நடைபெறும். பிற்பகல் 1 மணிலேருந்து 4 மணி வரை. ஆகவே நீங்கள் அனைவரும் இதில் ஜெபத்திலையும் உங்களுடைய நீங்கள் கலந்து கொள்வதிலையும் தாங்கும்படியாக அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். பெண்கள் சங்கத்தினுடைய ஜெப குறிப்புகள், உங்களுடைய சோத்திர ஜெபங்கள், உங்களுடைய ஜெப குறிப்புகளை பெண்கள் சங்கத்துடைய அந்த ப்ரேயர் பாக்ஸில் நீங்கள் கொடுக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வருகிற வெள்ளிக்கிழமை நம்முடைய லெந்து கால வெள்ளிக்கிழமை ஆராதனை இரவு 8 மணிக்கு இங்கே நடைபெறும். ஆகவே நீங்கள் அனைவரும் வந்து கலந்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். அதே போல் தின தியான புத்தகங்கள், லெந்து கால தின தியான புத்தகங்கள் ஆன்லைன் வெர்ஷன் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் உங்களுக்கு தேவையானால் நீங்கள் சகோதரி கோகிலா இடத்துல நீங்கள் அந்த லிங்கை கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். தயவாய் நீங்கள் இதை குறித்து கொள்ளும்படியாக அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். வருகிற சனிக்கிழமை 22ஆம் தேதி காலை 9 மணிலிருந்து பிற்பகல் 12 மணி வரை, நண்பகல் 12 மணி வரை நமக்கு ஜேஎம்சியோடைய எஸ்ஜி செக்யூர் டாக் அட் அமுக்கியோ மெத்தடிஸ்ட் சர்ச் என்கிற தலைப்பில் ஒரு 3 சினாரியோ, ஒரு சந்தேகத்துக்குரிய ஒரு பை இருந்தாலோ, அல்லது சந்தேகத்துக்குரிய ஒரு நபர் இருந்தாலோ, அல்லது ஏதாவது ஒரு சந்தேகத்துக்குரிய ஒரு திடீர்னு ஒரு அட்டாக் ஏதாவது வந்தாலோ அதை எப்படி எதிர்கொள்வது, சபையாக நம்ம எப்படி எதிர்கொள்வது என்பதாக ஒரு டாக் இருக்கிறது. இதை நம்மளுடைய நெய்பர்ஹுட் போலீஸ் சென்டர் அவங்க நடத்துகிறாங்க. நம்ம ஜேஎம்சியோடு சேர்ந்து எஸ்பிஎஃப்லேருந்தும் எஸ்சிடிஎஃப்லேருந்தும் வந்து ப்ரெசன்டேஷன் கொடுக்குறாங்க. ஆகவே இதில் உங்களுக்கு யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் 2 விஷயங்கள் முக்கியமானது. தயவாக நீங்கள் நேரத்திற்கு வந்து கலந்து கொள்ளுங்கள். இன்னொன்று, முழுமையான அந்த டியூரேஷன் முழுவதுமாக இருக்கும்படியாக பார்த்துக்கொள்ளுங்கள். அநேக பேர் கோவிட் டைமில் நம்ம சேஃப் அம்பாசிடர்ஸ்லாம் இருந்தோம். அவங்களை அனைவரையும் அழைக்கிறோம், எல்சிசி மெம்பர்ஸையும் அழைக்கிறோம். நீங்கள் தயவாக உங்களுடைய பெயர்களை அந்த திரையில் இருக்கிற 4 பேர்த்தில் நீங்கள் யாராவது ஒரு இடத்துலையாவது நீங்கள் ரெஜிஸ்டர் செய்யும்படியாக அன்போடு கொள்கிறோம். இன்றைக்கு நீங்கள் தயவுசெய்து ரெஜிஸ்டர் செய்து கொள்ளுங்கள். வருகிற சனிக்கிழமை காலையில் இந்த மெத்தடிஸ்ட் சர்ச் செக்யூர் டாக். அதே போல் சனிக்கிழமை மாலை நமக்கு மெத்தடிஸ்ட் மென்னுடைய ஆண்கள் சங்க ஒன்று கூடல் மெத்தடிஸ்ட் மென் ஃபெல்லோஷிப், காட்டேஜ் ஃபெல்லோஷிப் ஈஷனில் வைத்து நடைபெறும். எம்ஆர்டி ஸ்டேஷனுக்கு பக்கத்திலே இருக்குது. ஆகவே நீங்கள் அனைவரும் நேரத்திற்கு வந்து கலந்து கொள்ளும்படியாக அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். மேலும் விவரங்கள் தேவையானால் சகோதரர் ஆண்டன் அல்லது சகோதரர் பெஹின் இடத்துல நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். வருகிற 29ஆம் தேதி சனிக்கிழமை பெண்கள் சங்கத்தினுடைய லேடிஸ் டே அவுட் அவங்க வந்து சிங்கப்பூர் டிஸ்கவரி சென்டரில் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். முக்கியமாக நீங்கள் குறித்து கொள்ளுங்கள். இன்றைக்கு தயவு செய்து உங்கள் பெயர்களை நீங்கள் பெண்கள் சங்கத்தில் சகோதரி ரம்யா இடத்துலையாவது சகோதரி நான்சி இடத்துலையாவது குறித்து கொள்ளும்படியாக அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். இன்றைக்கு அவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் க்ளோஸ் பண்ணாதான் 2 வாரத்துக்கு முன்பதாக அவங்க ஏற்பாடுகளை செய்ய முடியும். அதே போல் வருகிற 30ஆம் தேதி நம்ம சபையில் சாட்சி சொல்ல விருப்பமுள்ளவர்கள் நீங்கள் போதர் இடத்துலையாவது சகோதரர் ராபின் இடத்துலையாவது உங்கள் சாட்சியோட சுருக்கத்தை சொல்லி நீங்கள் அதை ரெஜிஸ்டர் செய்யும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். உங்களுடைய சாட்சி அநேகம் பேருக்கு ஊக்கம் கொடுக்கும்பதாகவும் அவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் எழுப்புதலை கொடுப்பதாகவும் இருக்கும். ஆகவே தயவாக நீங்கள் முன்வரும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். வருகிற ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி சனிக்கிழமை பிற்பகலில் நமது சபையில் வைத்து நம்முடைய மாநாட்டினுடைய ஆராதனை குழு ஒரு வர்ஷிப் சிம்போசியம் ஆராதனுடைய கலந்துரையாடல் வைத்திருக்கிறார்கள். போதகர் பிரபுவும் போதகர் நகுலனும் இதை நடத்துகிறார்கள். வேதத்தின்படியான வழக்கங்கள், நம்முடைய பண்பாட்டின்படியான வழக்கங்கள், கலாச்சாரத்தின்படியான வழக்கங்கள், தற்காலத்தில் இருக்கிற வர்ஷிப்பில் வந்து என்ன மாதிரியான ட்ரெண்ட்ஸ்லாம் இருக்குது, அதை குறித்து உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்கலாம், உங்களுக்கு அதை குறித்து நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் இருக்கிறது. ஆகவே
உங்களுக்கு மேலும் விவரங்கள் தேவையானால் சகோதரர் மோசஸ் இடத்துல உங்கள் பெயர்களை கொடுத்து ரெஜிஸ்டர் செய்யும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். ஒவ்வொரு வருடமும் பாம் சண்டைக்கு முந்தின சனிக்கிழமையில் நம்முடைய ஃபாஸ்டிங் ப்ரேயர், நம்ம சபை ஃபாஸ்டிங் ப்ரேயர் நம்ம ஏற்பாடு செய்து வருகிறோம். இந்த வருடமும் வருகிற 12ஆம் தேதி, ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதி காலை 9 பிற்பகல் 3 மணி வரை நம்முடைய சபையினுடைய உபவாச ஜெப கூட்டம் ஏறெடுக்கப்படும். தயவாய் நீங்கள் நாளை குறித்து கொள்ளுங்கள், அனைவரும் வந்து கலந்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். சபையாருக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு, ஜூன் மாதத்தில் நமது சபையிலிருந்து மிஷன் ட்ரிப் ஸ்ரீலங்காவில் இருக்கிற யாழ்ப்பாணத்தில் திருகோணமலை, வவுனியா, கிளிநொச்சி ஆகிய பகுதிகளுக்கு நாங்கள் செல்ல இருக்கிறோம். 11ஆம் தேதியிலேருந்து 16ஆம் தேதி குறுகிய நாட்களே லீவ் எடுத்து நம்ம போகிற மாதிரி ஏற்பாடு செய்திருக்கிறோம். ஒரு நபருக்கு குறைந்தபட்சம் 1000லேருந்து 1200 வெள்ளி செலவாகலாம். எல்லா ஏர் டிக்கெட் உட்பட எல்லா செலவுகளும், ஏர் டிக்கெட், ஹோட்டல், லோக்கல் டிரான்ஸ்போர்ட் எல்லாம் சேர்ந்து. ஆகவே இந்த நாளை குறித்து கொள்ளுங்கள். நீங்கள் தயவாய் நீங்கள் ஒருவேளை நீங்கள் வர முடியும் அப்படின்னா நீங்கள் உங்கள் பெயர்களை சகோதரர் பிரேம்குமார், சகோதரர் சம்பத் அல்லது சகோதரர் எட்வினத்தில் நீங்கள் உடனடியாக கொடுத்து உங்களுடைய பெயர்களை ரெஜிஸ்டர் செய்து கொள்ளுங்கள். அதற்குரிய ஏற்பாடுகளை அவங்க செய்வதற்கு அது எதுவாக இருக்கும். இந்த படங்களில் நாங்கள் பார்க்குறோம். இது வந்து 2015 நம்ம சபையிலேருந்து போன மிஷன் ட்ரிப், இந்த ஏரியாவுக்கு போனது. அதே போல் 2018 போனோம். அதுக்கப்புறம் கோவிடில் போக முடியல, மறுபடியும் 10 வருஷம் கழித்து திருப்பி போகிறோம். ஆகவே தயவாய் உங்கள் பெயர்களை குறித்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். நம்முடைய போதகர் சபையார் உறவு குழு கூட்டத்திலிருந்து பிபிஆர்சியிலேருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட். நம்முடைய போதகர்களுக்கு அவங்களுக்கு ஒவ்வொரு வாரமும் ஒரு வீக் ஆஃப் இருக்கிறது. போதகர் விஜய்க்கு வந்து புதன்கிழமையும், போதகர் சார்ல்ஸ்க்கு வந்து திங்கட்கிழமையும். ஆகவே இந்த நாட்களில் நீங்கள் மீட்டிங்ஸ் வைத்தாலோ அல்லது ஜூம் கால்ஸு, கான்ஃபரன்ஸ் கால்ஸ் வைத்தாலோ அவங்களுடைய ஆஃப் டேஸில் இருக்கும். ஆகவே நீங்கள் தயவாய் அதை குறித்து கொள்ளுங்கள். மற்றபடியாக உங்களுடைய அவசர ஜெப தேவைகளுக்கு அஃப்கோர்ஸ் நீங்கள் எப்பொழுதுமே அவங்களை அணுகலாம். ஆகவே தயவாக இந்த நாட்களை குறித்து கொள்ளும்படியாக அவங்களுக்கு உரிய ஓய்வையும் நீங்கள் கொடுக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். ஏசிஎஸில் வைத்து நடைபெறுகிறது. அதையும் குறித்து உங்களுக்கு அறிவிப்புகள் அனுப்பியிருந்தோம். தயவாக நீங்கள் ரெஜிஸ்டர் செய்து அதில் கலந்து கொள்ளும்படியாக அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். மேலும் அறிவிப்புகள் இருக்குமானால் உங்களுக்கு பின்பதாக தெரிவிக்கிறேன். நாம் யாவரும் எழுந்து நின்று இந்த மாதத்தின் மனப்பாட வசனத்தை வாசித்து ஜெபித்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். இது லூக்கா 9வது அதிகாரம் 23வது வசனம். நாம் சேர்ந்து வாசிப்போம். பின்பு அவர் எல்லோரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னை தான் வெறுத்து தான் சிலுவை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். இந்த நாளிலும் உம்மை ஆராதிக்க நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த நேரத்துக்காக, ஸ்லாக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். தேவரீர், இந்த நாளிலே உடைய வார்த்தையை கேட்டோம். ஆண்டவரே, எங்களுடைய எதிர்பார்ப்பின் பிரகாரம் அல்ல, உம்முடைய எதிர்பார்ப்புக்கு நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். அப்படியாக நாங்கள் ஒப்புக் கொடுத்து உம்முடைய எதிர்பார்ப்பின் பிரகாரமாக நாங்கள் செய்யும் பொழுது அமைதியும் சமாதானத்தையும் நாங்கள் பெறுகிறோம். தேவரீர், எங்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். நீர் வழி நடத்தியருளும். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரம தகப்பனே, ஆமென். கர்த்தரானவர் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. கர்த்தரானவர் தம்முடைய திருமுகத்தை உங்கள் மீது பிரகாசிக்க செய்து உங்கள் பேரில் கிருபை உள்ளவராயிருப்பாராக. கர்த்தரானவர் தம்முடைய திருமுகத்தை உங்கள் மீது ஏறெடுத்து உங்களுக்கு சமாதானம் கட்டளையிடுவாராக. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் ஒத்தாசையும் வழி நடத்துதலும் நாம் ஒவ்வொருவருடனும், நம்முடைய குடும்பத்தின் மக்களுடனும், திருச்சபை மக்களுடனும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்தி காப்பதாக. ஆமென். நீ
அளித்திட சாமியின் அருள் புரிவார். சந்ததம் எமதகமிக பலனளித்திட சாமியின் அருள் புரிவார். ஸ்தோத்திரம் புகழ் மகிமை கீர்த்தி துதிகளும் தினமுமக்கே பாத்திர